السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்களுடைய இந்த சந்திப்பை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹு தாலாவுடைய மேலான பொருத்தத்துக்கும் அவனுடைய சங்கையான நெருக்கத்துக்கும் காரணமாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் 2 வகையான வாழ்க்கையை வச்சிருக்கிறான். ஒரு வாழ்க்கை தன் இஷ்டப்படி வாழுகின்ற வாழ்க்கை, இன்னொன்று அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி வாழுகின்ற வாழ்க்கை. யார் உலகத்தில் அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி வாழுவார்களோ அவர்களை அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி வாழுங்கள் என்று சொர்க்கத்திலே விட்டு விடுவான். உலகத்துக்கு நாங்கள் யாரும் எங்களுடைய இஷ்டப்படி வரவில்லை. ஆணாகவா பெண்ணாகவா, எந்த ஊரில், எந்த குடும்பத்தில், எந்த காலத்தில், எந்த தோற்றத்தில், எதுக்குமே எங்களுடைய இஷ்டத்துக்கு சம்பந்தமில்லை. அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி உலகத்துக்கு வந்தோம். அவன் எப்போ நாடுகிறானோ அவனுடைய இஷ்டப்படி உலகத்தை விட்டு போய்விடுவோம். இன்றா நாளையா தெரியாது. நாம் எங்களுடைய இஷ்டப்படி விருப்பப்படி இந்த உலகத்துக்கு வரவும் இல்லை, எங்களுடைய இஷ்டப்படி போகிறதும் இல்லை. அவனுடைய இஷ்டப்படி வந்தோம், அவனுடைய இஷ்டப்படி போய்விடுவோம். அவனுடைய இஷ்டப்படி வந்து அவனுடைய இஷ்டப்படி போவதற்கு இடைப்பட்ட இந்த வாழ்க்கையும் அவனுடைய இஷ்டப்படி வாழுவதற்காக உள்ள வாழ்க்கை. இப்போ யார் இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி வாழுவார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் உங்களுடைய இஷ்டப்படி வாழுங்கள் என்று சொர்க்கத்திலே விட்டு விடுவான். இதற்கு மாற்றமாக உலகத்தில் நான் என் இஷ்டப்படி நடப்பேன், நான் யாருடனும் கதைப்பேன், நான் எப்படியும் உடுப்பேன் என்ற விருப்பம் என்று சிலர் தன் இஷ்டப்படி வாழுகின்ற சிலர் இருக்கிறார்கள். என்னுடைய விருப்பப்படி நான் எதையும் செய்வேன் என்றால், நான் என்னுடைய இஷ்டம் என்பது அது நஃப்ஸு, அவரவருடைய நஃப்ஸினுடைய நஃப்சானியத்தை தான் என்னுடைய இஷ்டம் விருப்பம் என்று சொல்கிறோம். நஃப்ஸு ஷைத்தான், இந்த ரெண்டிலையும் ஷைத்தானை விட மோசமானது தான் நஃப்ஸு. எப்பையும் அல்லாஹ்வை விட்டு தூரமாக்குகின்ற விஷயங்களில் எங்களை ஆசையூட்டி ஆர்வமூட்டி எங்களை பாவ படுகுழில் குழியில் தள்ளுகின்ற ஒரு எங்களுடைய விரோதி தான் நஃப்ஸ். எனவேதான் இப்லீஸை அவன் இப்லீஸாக ஆகுவதற்கு முன்பாக மலக்குகளோடு இருந்தான். மலக்குகளோடு அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டு மலக்குகளோடு இருந்தான். அந்த நேரம் இப்லீஸ் ஷைத்தான் என்பவன் யாரும் இருக்கவில்லை. ஒரு அறிஞரிடம் கேட்கப்பட்டது, இப்லீஸ் எல்லாரையும் வழிகெடுக்கிறான், இப்லீஸை வழிகெடுத்தது யாரு? அவன் மலக்குகளோடு இபாதத் செய்து கொண்டிருந்த போது இப்லீஸ் என்ற ஒருவன் இருக்கவில்லை, ஷைத்தான் இருக்கவில்லை. ஷைத்தான் எல்லோரையும் வழிகெடுக்கிறான், ஆனால் அவனை வழிகெடுத்தது யார்? அதற்கு அந்த அறிஞர் சொன்ன பதில், நஃப்ஸுஹு, இப்லீஸுடைய நஃப்ஸு தான் அவனை வழிகெடுத்தது. ஒவ்வொருவருடைய உள்ளுக்கு இருக்குகின்ற விரோதி பெருமை, கர்வம், மமதை,
பொறாமை, உலக ஆசை, பொருள் ஆசை, பதவி மோகம், இவைகளையெல்லாம் எங்களிலே ஏற்படுத்தி எங்களை படைத்தவனை விட்டும் எங்களை தூரமாக்குகின்ற படுமோசமான வேலையை செய்கின்ற எங்களுடைய விரோதி தான் நஃப்ஸ் என்று சொல்றது. ஷைத்தான் வெளியே உள்ள விரோதி. எனவே நான் என் இஷ்டப்படி நடப்பேன், நான் என் இஷ்டப்படி உடுப்பேன், என் இஷ்டப்படி யாருடனும் கதைப்பேன், நான் ஏண்ட விருப்பப்படி இருப்பேன், நீங்க யாரு கேட்கறதுக்கு என்று சிலர் சொல்றாங்களே. நீங்க உங்களுடைய இஷ்டப்படி நடங்க. ஆனா அவங்களுடைய இஷ்டம் என்பது என்ன? அது நஃப்ஸுடைய இஷ்டம் தான் உங்களுடைய இஷ்டம் என்று சொல்வது. யாரு மனு இச்சைப்படி வாழ்வார்களோ அவர்கள் ஒதுங்குமிடம் நரகலோகம் என்று குர்ஆன் சொல்கிறது. வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யாரு தன்னுடைய நஃப்ஸை அடக்கி வநஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா, நஃப்ஸை அதனுடைய மனோ இச்சைகளில் விருப்பங்களிலிருந்து அதனை அடக்கி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும் என்று பயந்து வாழுவார்களோ ஃபைன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்கள் ஒதுங்குமிடம் சொர்க்கலோகமாக இருக்கும். வஅம்மா மன் தகா வஆதரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. அதற்கு முன்பாக அடுத்த சாராரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். யாரு வரம்பு மீறி உலக வாழ்க்கையே வாழ்க்கையாக ஆக்கி மனோ இச்சைப்படி வாழ்வார்களோ அவர்கள் ஒதுங்குமிடம் ஃபைனல் ஜஹீம், நரகலோகமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ரெண்டு வகையான வாழ்க்கை உலகத்தில் இருக்கிறது. யாரு தன் இஷ்டப்படி மனோ இச்சைப்படி வாழ்வார்களோ, தன்னை படைத்தவனுக்கு மாறு செய்வார்களோ அவர்களுடைய முடிவு மோசமாக இருக்கும். அவர்களுடைய மறுமை தோல்வியாக இருக்கும். உலகிலும் கேவலம் உண்டாகும். மறுமையில் தண்டனை உலகில் ஒன்றுமில்லை என்பதல்ல, உலகிலும் நிம்மதி இல்லை, கண்ணியம் இல்லை, கேவலம் உண்டாகும், கைசேதம் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும். அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி யார் வாழ்வார்களோ, அல்லாஹ்வுடைய விருப்பப்படி வாழ்வதற்கு பேரு தான் அல்லாஹ்வுடைய தீனின்படி வாழ்வது. இந்த தீன் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறது எங்களை கஷ்டப்படுத்தவோ சிரமப்படுத்தவோ அல்ல. மாறாக எந்த நிம்மதி, கண்ணியம், இஸ்ஸத், ராஹத், சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றியை நாங்கள் விரும்புகிறோமோ அதை அடைவதற்குத்தான் தீனை அல்லாஹ் தந்திருக்கிறான். மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹ், யாரு சாலிஹான அமல் செய்து தீனின்படி வாழ்வார்களோ அதனுடைய லாபம் ஃபலினஃப்ஸிஹ், அது அவருக்குத்தான். நாங்க தீனின்படி வாழ்றதுனால, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுனால, இஸ்லாத்தின்படி நடக்கிறதுனால அல்லாஹ்வுக்கோ ரசூலுக்கோ இஸ்லாத்துக்கோ எந்த லாபமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்து எங்களோட மனோ இச்சைப்படி வாழ்றதுனால அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா சஹீஹான ஹதீத்துல் குதுஸியில பகிரங்கமாக இத அறிவித்தல் செய்து விட்டான். லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களில் முன்னோர்கள், பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோருமாக சேர்ந்து கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும், உங்களில் மிக இரையச்சமுடைய ஒருவரை போன்று வாழ்ந்தாலும், எல்லோரும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மிக தக்குவாவுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல உலகத்தில் வாழ்ந்தாலும் மஸாத தாலிக ஃபீ முல்கி ஷையா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அப்படி தக்குவாவோடு வாழ்றதுனால என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஷையா எதுவுமே அதிகமாக போவது கிடையாது. ஷைஅன தன்வீர் லித்தஹ்கீர் என்று சொல்வார்கள். சிறிது அளவும் என்னுடைய கண்ணியத்திலேயோ ஆட்சி அதிகாரத்துடைய மதிப்பில் எதிலையும் எந்த மாற்றம் வரப்போறது கிடையாது. நீங்க நல்ல அமல் செஞ்சீங்கன்னா அதனுடைய முழுக்க அதனுடைய லாபம், நிம்மதி, கண்ணியம், சந்தோஷம், வெற்றி துன்யாவில், மறுமையில, கபர்ல அது உங்களுக்கே தான் என்பதை அல்லாஹ் அங்கே சொல்லிவிட்டான். அடுத்த பகுதியையும் அல்லாஹ் அறிவித்து விட்டான். லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் இன்சக்கும் வ ஜின்னக்கும், முன்னோர்கள், பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து கானு அலா அஃப்ஜர கல்பி ரஜுலின் வாஹிதி மின்கும், உங்களில் மிக மோசமான ஒருவனை போன்று அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் மா நகஸ தாலிக ஃபீ முல்கி ஷையா, என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது. அதனுடைய முழுக்க அதனுடைய நஷ்டம், கஷ்டம், துன்பம், கேவலம், கைசேதம் துனியாவில், கபர்ல, ஆஹிராவில் அது அவருக்குத்தான். எனவே தீன் என்பது அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி விருப்பப்படி வாழ்றதுக்கு பேர்.
யார் அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி வாழ்வார்களோ அவர்கள் உலகத்திலும் நிம்மதியாக இருப்பாங்க, மறுமையிலையும் சொர்க்கத்தை அனுபவிப்பாங்க. உலகத்திலையும் அல்லாஹ் மனமான வாழ்க்கையை வாக்களிக்கிறான். மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்தா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஆணோ பெண்ணோ ஈமானுடைய நிலையில் யாரு சாலிஹான அமல் செய்வாங்களோ, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை நாங்கள் வழங்குவோம். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அமலை விட அழகானதை கூலியாக மறுமையிலே கொடுப்போம். செஞ்சது கொஞ்சமாக இருக்கும், அல்லாஹ் தருகின்ற சொர்க்கத்துடைய வெகுமதிகள், இன்பங்கள், சுபிச்சங்கள், அது சுப்ஹானல்லாஹ், மனிதன் திகைத்து விடுவான். செஞ்ச அந்த கொஞ்ச தர்மத்துக்கா, செய்த அந்த கொஞ்ச அமலுக்கா இப்படி அல்லாஹ் தந்திருக்கிறான். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாளில் நான் இன்னும் எவ்வளோ அமல் செஞ்சிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். இந்த கவலையை தவிர வேற எந்த கவலையும் சொர்க்கவாசிகளுக்கு இருக்காது. எனவே கண்ணியமான அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சொர்க்க வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை. இது உலக வாழ்க்கை அல்ல. நானும் நீங்களும் வாழ்க்கைன்னு சொன்னதுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் இதை வாழ்க்கையாக சொல்லல. வாழ்க்கைன்னு சொன்னா எந்த உழைப்போ பொறுப்போ கவலையோ துன்பமோ துயரமோ நோயோ நொம்பலங்களோ சிரமங்களோ கஷ்டங்களோ களைப்போ எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. எல்லோரும் அழகு, எல்லோரும் வசதி, எல்லோருக்கும் மகிழ்ச்சி, யாருக்கும் எந்த கவலையும் துயரமும் துன்பமும் இல்லை. அதுதான் சொர்க்க வாழ்க்கை. உலக வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை? இது வெயில் அடித்தாலும் கஷ்டம், மழை பெஞ்சாலும் கஷ்டம், வெற்றி தோல்வி, அங்கே கல்யாண வீடு, இங்கே மையத்து வீடு, நேற்று சந்தோஷம், இன்றைக்கு கவலை, நாளைக்கு சந்தோஷம், அங்கே இறப்பு, இங்கே பிறப்பு, ஒருவருக்கு வசதி, ஒருவருக்கு ஏழ்மை, ஒருவருக்கு சுகம், ஒருவருக்கு நோய். இது என்ன? இது வாழ்க்கையா? இல்லை, இது சோதனை. வாழ்க்கைக்காக தயாராகுகின்ற ஒரு சந்தர்ப்பம். நம்ம புழக்கத்தில் என்ன சொல்லுவோம்? ஹயாத்து மௌத்துன்னு சொல்லுவோம். ஆண்கள் இப்படி வாங்கலை, முன்னுக்கு கிட்ட வந்தா நல்லா இருக்கு. ஹயாத்து மௌத்துன்னு சொல்லுவோம். பேச்சு பழக்கல சொல்லுவோம் ஹயாத்து மௌத்தில் கலக்கணும், ஹயாத்து மௌத்தில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்டா? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. மௌத்து ஹயாத்துன்னு சொல்றான். மௌத்து ஹயாத் அப்படின்டா ஹயாத்தாகணுமா, வாழணுமா, வாழ்க்கையா? மௌத்தாகுங்க, வாழ்க்கை துவங்கு. மௌத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை துவங்க போகுது. இது உலக வாழ்க்கை ஒரு கனவு, தூக்கத்துடைய கனவு. கண்ணை விழிச்ச பிறகு ஓஹோ எவ்வளோ நேரம் பார்த்தது ஒன்றுமே இல்லையே, எல்லாம் கனவுன்றது எப்போ தெரியும்? கண்ணை விழிச்ச பிறகு தான் தெரியும். உலக வாழ்க்கையின் கனவு கண்ணு மூடின பிறகு தெரியும். கண்ணை மூடின பிறகு எங்கே ஒன்றே காணவே, வயல் எங்க, வீடு எங்க, நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணங்கள் எங்க, ஒன்றுமே இல்லையே, எல்லாம் கனவா? என்ற நண்பர்கள் குடும்பங்கள் எல்லாரும் இருந்தாங்களே, ஒத்தரும் இல்லையே, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களே, ஒன்றும் இல்லையே, என் கையில் இருந்த நகையெல்லாம் இங்க, உடுத்த உடுப்பெல்லாம் இங்க, ஒரு தலையண கூட இல்லையே, அப்ப எல்லாமே போலியா, ஏமாத்தமா என்பது உலக வாழ்க்கையின் கனவு கண்ட மூடிய பிறகு தெரியும். தூக்கத்தின் கனவு கனவு என்பதை கண்ணை திறந்த பிறகு தெரிவதை போல. அதனால கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையான வாழ்க்கை அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். அந்த சொர்க்கத்தில் நீங்கள் ஆசைப்படுவது எல்லாமே கிடைக்கும், நீங்க கேட்கறது எல்லாமே கொடுக்கப்படும். ஆசைப்பட்டா நடக்கும், அவ்வளவுதான். எல்லாம் ரிமோட்ல நடக்கும், ஒட்டோவா நடக்கும். ரிமோட்டுனா ஒன்றும் நாம கையால் இயக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மூமினுடைய கல்பு தான் அங்க ரிமோட். கல்புல நினைச்சாருந்தா நடக்கும். பறவையை பார்த்து அவர் நினைக்கிறார் இதை பொறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே, பொறிச்சு வரும். சாப்பிட்டு முள்ள வீசுவார், அது பறந்து போயிடும். அடுத்து நினைக்கிறாரு இதை சூப்பாக செஞ்சு குடிச்சா நல்லா இருக்குமே, அப்படி வரும். சாப்பிட்டு முள்ள வீசுவார், பறந்து போயிடும். எது நினைக்கிறாரோ அங்க அது நடக்கும். யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா. சொர்க்கத்தில் தேனாறு, பாலாறு, மது ஆறு, ஆறுகளாக ஓடும். அந்த மதுவுல போதையோ மயக்கமோ இருக்காது, அது ருசிகரமான பானமாக இருக்கும்.
யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா, அது ஓடுது. இவர் நினைக்கிறாரு அந்த பாலால குடிச்சா நல்லதுன்னு நினைச்சா அந்த பாலாறு இவர் அங்க போக வேண்டியதில்லை, அதனுடைய ஒரு கிளை அப்படி இவர் பக்கமாக வரும். தேன் ஆறு அது குடிச்சா நல்லதுண்டா இவர் பக்கமாக அது வழியெடுத்து வரும். யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா, அதை தான் விரும்புகின்ற திசையில் ஓட விடுவார்கள், ஓட வைப்பார்கள். அவ்வளவு ஒரு குதிரத்தான ஒரு உலகம் அது. இந்த உலகம் இது அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில் கொசுவுடைய ரெக்கை அளவு கூட பொறுமதியற்றது. இந்த உலகத்தை அல்லாஹ் அழிச்சு சுக்கு நூறாக அழிக்க போகிறான். இந்த உலகம் வெடிக்கும், பூமி பிளக்கும், கடல் வத்தும், கடல் கொந்தளிக்கும், மலைகள் பஞ்சாக பறக்கும். இத ஷம்சு குவ்யரத் வ இதன் நுஜூமுன் கதரத் வ இதல் ஜிபாலு சுய்யிரத், மலைகள் சுய்யிரத் பறக்கும். ஹபா மன்சூரா, பறத்த விட்டப்பட்ட பஞ்சுகளை போன்று பறக்கும். அப்படி இந்த உலகத்தை அழிக்க போறான். அழிக்க போற அற்பமான பொறுமதி இல்லாத இந்த உலகத்தையே அல்லாஹ் இவ்வளவு அழகாக வடிவமைத்திருந்தான். பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கறி வகைகள் என்ன, மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், மீனினங்கள், வானம், பூமி, சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள், இதனுடைய காட்சிகள் எல்லாம் இவ்வளோ அழகா அல்லாஹ் வடிவமைச்சிருந்தான். அல்லாஹ் அழிக்க போற பொறுமதி இல்லாத துனியாவை இப்படி அல்லாஹு தாலா படைச்சிருந்தா, சொர்க்கம் அல்லாஹ்வுடைய பவரை காட்டுற இடம் சொர்க்கம், அல்லாஹு தாலாவுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற இடம் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் இப்படி அழகாக படைச்சிருப்பான். ஆதத்து லிஇபாதிய ஸாலிஹீன மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر. சஹீஹான ஹதீஸுல் குதுஸி புகாரில வருகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய சாலிஹான அடியார்கள் யாரு? அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய விருப்பப்படி வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி நான் உடுப்பேன், அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி நான் நடப்பேன், அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி இந்த திருமணம் நடக்க வேண்டும், அல்லாஹ் விரும்புகின்றபடி நான் இந்த தனிமையில வீட்டில் எங்க இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விருப்பப்படி யார் வாழுகிறார்களோ அவர்கள் தான் சாலிஹான் அடியார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஅதத்து லிஇபாதிய ஸாலிஹீன, என்னுடைய சாலிஹான அடியார்களுக்கு நான் தயார் பண்ணி வைத்திருக்கிறேன். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராத, வலா உதுனுன் சமியாத், எந்த காதும் கேட்டிராத, வலா خطر على قلب بشر, இந்த மனிதனுடைய கற்பனையில் கூட உதித்திருக்க முடியாத இன்பங்களை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொர்க்கம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணினா மாளிகையா இருக்கும், பூந்தோட்டமாக இருக்கும். அது எல்லா கற்பனைகளுக்கும் அப்பால் பட்டதான் சொர்க்கம். சொர்க்கத்தில் மாளிகைகள் இருக்கும், ஆனா அங்க சமையல் அறை இருக்காது, கிச்சன் இருக்காது, சமையல் அறை சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நினைச்சா நடக்கும், அவ்வளவுதான். சாப்பிட்டு கொண்டே இருப்பாங்க, பசி வராது, தாகம் வராது. இன்னா அஹ்லல் ஜன்னா யக்குலூன ஃபீஹா வ யஷ்ரபூன ஃபீஹா, சாப்பிட்டு கொண்டே இருப்பாங்க, குடிச்சு கொண்டே இருப்பாங்க, பசி வராது. ஏன்? பசி என்பது ஒரு கஷ்டம், அந்த கஷ்டம் கூட சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் வைக்க மாட்டான். கஷ்டம் என்ற ஒன்று இருந்தால் அது சொர்க்கமாக இருக்க முடியாது. அப்ப எப்படி சாப்பிடுவாங்க? ஆசைகளுக்கு சாப்பிடுவாங்க, ஆசை நிறைவேற்றிடம் சொர்க்கம். லா யபுலூன், மலம் வராது, சலம் வராது, சிறுநீர் வராது, சளி வராது, மூக்கு சளி, கண்ல கப, காதுல சலம், எந்த துருவாடையுடைய அழுக்குகளும் எந்த துருவாடையான அசூசுகளும் உடம்பிலிருந்து வெளியாகாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபமா பாலு தஆம், சாப்பிடுவாங்க குடிப்பாங்க வெளிவாசலுக்கு போகாதென்றால் உண்ணுகின்ற உணவு என்னவாகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுஷாஉன் கஜுஷாயில் மிஸ்க், கஸ்தூரியை போன்ற நறுமணமான ஏப்பம் வெளியாகும். அந்த ஏப்பம் வந்ததோடு அவர்களுடைய சாப்பாடு செமிபாடு அடைந்து அவர்களுடைய உணவுகள் ஜீரணமாக ஆகிவிடும் என்று சொன்னார். அங்க டாய்லெட் இல்லை, கிச்சன் இல்லை, மாளிகைகள் விதவிதமான வகையான மாளிகைகள்லாம் படைத்திருக்கிறார். எனவே கண்ணியமான மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, சொர்க்கத்தை பற்றி நாங்கள் நிறைய பேசணும், நிறைய கேட்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஏண்டா எங்களுடைய வாழ்க்கையுடைய இலக்கு அந்த சொர்க்கத்தை அடைவது, அங்கே போய் அல்லாஹ்வை தரிசனம் செய்வது, அதன் வெற்றி தான் வெற்றி. அந்த இன்பகரமான வாழ்க்கையை அடைவது எங்களுடைய லட்சியமாக, குறிக்கோளாக, இலக்காக ஆக வேண்டும். மெட்டீரியல் வேர்ல்டு, இன்றைய உலகத்திலே சொல்வார்கள் மெட்டீரியலிசம், சடவாதம், பொருள்கள் மோகம், வஸ்துக்களுடைய மோகத்தை ஏற்படுத்துகின்ற
வஸ்துக்களுடைய ஆசை, ஆர்வம், மோகத்தை ஏற்படுத்தி வஸ்துக்கு மனிதனை அடிமையாக்கி பொருள்களுக்காகவே வாழுகின்ற பொருள்மயமான சடவாதமான ஒரு சிந்தனை உலகத்தில் மிக மோசமான விதத்தில் பரப்பப்படுகிறது. விளம்பரங்களின் ஊடாக பொருள்களை பல வகைகளிலே அவைகளை வடிவமைத்து அதற்கு ஆசையூட்டி அதற்காக படைத்தவனுக்கு மாறு செய்து பொருள்களை, வஸ்துக்களை சேகரிக்கவும், குமிக்கவும், பாதுகாக்கவும், வெறுமனே அதனுடைய காவல்காரனாக, பாதுகாக்குகின்ற காவல்காரனாக, அதிலே வேலை செய்கின்ற ஒரு வேலைக்காரனாக மனிதன் மாறி பொருளுக்காக நாமா அல்லது நமக்காக பொருளா என்பது கேள்விக்குறியாக ஆகிவிட்ட உலகத்திலே வாழ்கிறோம். வஸ்துக்கள் எங்களுக்காகவே தவிர நாங்கள் இந்த வஸ்துக்களுக்காக அல்ல. நாங்கள் இந்த வஸ்துக்களை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்காக உள்ளவர்கள். நாங்கள் மறுமைக்காக உள்ளவர்கள். அத்துன்யா குலிகத் லக்கும், இந்த துனியா உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வஅன்தும் குலிக்தும் லில் ஆখিরা, நீங்கள் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் மறுமையுடைய உயர்ந்த பதவிகளை, அந்தஸ்துகளை அடைவதற்காக படைக்கப்பட்டவர்கள். எனவே சொர்க்கத்தை பற்றி பேச வேண்டும். மறுமையை பற்றிய உணர்வுகளை, சிந்தனைகளை வீட்டிலே பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு உண்டாக்க வேண்டும். ஈமான் பில் ஆখিরা, மறுமையுடைய நம்பிக்கை சரியா வராவிட்டால் எங்களுடைய அமல்கள் எல்லாம் சடங்காகிவிடும். மறுமையுடைய சிந்தனை வந்தால் அமல்களிலே ஆசை, ஆர்வம் வரும். மறுமையுடைய ஒவ்வொரு அமலும் மறுமையுடைய சிந்தனையோடு செய்கின்ற போது லாபம், லாபகரமான வியாபாரம், பெரும் மறுமைக்காக சம்பாதிக்கிறோம், பெரும் புத்திசாலித்தனமான வேலை செய்கிறோம் என்ற உணர்வு சிந்தனையோடு அமல் செய்கின்ற போது அந்த அமல் மிகவும் உண்மையான வடிவத்திலே ரூஹானியத்துடையதாக இருக்கும். இல்லையானால் வெறும் சடங்குக்காக, ஊருக்காக, பேருக்காக, புகழுக்காக போகாவிட்டால் சரியில்லை, எல்லாரும் போறாங்கன்றதுக்காக போவாங்க, ஊரே நோன்பு பிடிக்கிறதுக்காக நோன்பு பிடிப்பாங்க. எப்ப இந்த சடங்கு வருகிறதோ அமல்களுடைய உயிரோட்டம் இல்லாம போயிடும். அமல் நோன்பு பிடிப்பாங்க, பயான் கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க, அவங்க அவங்களாகவே இருப்பாங்க, வாழ்க்கையில மாற்றம் வராது. நோன்பு வந்துட்டு போயிடும், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருவாரு, அவர் அவராகவே இருப்பாரு. எல்லாரும் போறாங்கன்றதுக்காக போவாங்க, பிடிப்பாங்க, செய்வாங்க, சடங்காக மாறும். எப்ப மறுமையுடைய சிந்தனை வருமோ, ஆகிரத்தை விளங்குவோமோ, மறுமையை முன் வச்சு குறி வச்சு இலக்காக வச்சு வாழுவோமோ, அப்ப எங்களுடைய ஈமான், தீனுடைய அமல்கள் மிக வெளிச்சமாக இருக்கும். அமல் செய்வதில் இன்பம் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஒரு ஆட்டை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பங்கு வச்சு கொடுங்கம்மான்னு கொடுத்தாங்க. அந்த ஆட்டை துண்டு துண்டா வெட்டி பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. அந்த ஆட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னங்கால் சப்பரிக்கிறே, முன்னங்கால் தொட, அது விரும்பி சாப்பிடுவாங்க. அப்ப அந்த கத்திஃப், அந்த முன்னங்கால் தொடைய வச்சுக்கிட்டாங்க நபி அவங்களுக்கு, மற்றதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நபி அவங்க வந்து கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் பக்கிய மின்ஹா ஷை, ஆயிஷாவே ஆட்டில் ஏதாவது மீதம் இருக்குதாமான்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஹத்தமல் குல் இல்லல் கத்திஃப், எல்லாம் முடிஞ்சு இந்த முன்னங்கால் மட்டும்தான் இருக்குது, மற்றெல்லாம் முடிஞ்சு கொடுத்து முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. இது பாருங்க, நபி அவர்களுடைய தாவாவுல, தர்பியாவுல பிரதானமான ஒரு விடயம் தௌஜீஹுல் அந்தார் இலல் ஆখিরা, கவனங்களை, சிந்தனைகளை மறுமையின் பக்கம் திருப்பி விட்டாங்க. சஹாபாக்கள் உலகத்துல வாழ்ந்தாங்க, உலகத்துக்காக வாழல, மறுமைக்காக வாழ்ந்தாங்க. புத்திசாலித்தனமாக சம்பாதிச்சுக்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு, இது வீட்டில் கணவன் மனைவி பேசுற பேச்சு, இது பெரிய பயான் பண்ணல நபி அவர்கள். கணவன் மனைவியுடைய அன்றாட வீட்டில் பேசுற புழக்க பேச்சுல அவங்க சொன்னாங்க, யா ரசூல் அல்லாஹ், எல்லாம் முடிஞ்சு கொடுத்து முடிச்சிட்டேன், இந்த கத்தீஃப் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நபி அவங்க என்ன சொன்னாங்க, யா ஆயிஷாவே அப்படி இல்லம்மா, பக்கியல் குல்லு இல்லல் கத்தீஃப், எதையெல்லாம் கொடுத்தீங்களோ அது முடியல, அதுவெல்லாம் மிச்சமா இருக்குது, இதுதான் முடிய போகுது. நம்ம சாப்பிட்டோம், முடிஞ்சிடும், மலமாகிறோம். ஆனா எதையெல்லாம் கொடுத்தீங்களோ அது முடியலமா, அது மறுமைக்காக அனுப்பி வச்சிட்டீங்க, அது காலாகால நிரந்தரமா சொர்க்கத்துடைய சொத்தாக மாறிடுச்சு. பக்கியல் குல்லு, எல்லாமே மிச்சம் இருக்குது, இல்லல் கத்தீஃப், இதுதான் முடிய போகுதுன்னு சொன்னாங்க. எனவே மறுமையுடைய சிந்தனை ஆக பிரதானமானது. அந்த வகையில் சொர்க்கத்தை பற்றி நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினேன். ஈமான் பில் ஆখিরা ஒரு பிரதானமான விடயம். மறுமையை பற்றி வாசிங்க,
படிங்க, ஹதீஸுகளில் படிங்க, சஹாபா பெண்களுடைய வரலாறுகளை படிங்க, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கம் மறுமையுடைய காட்சிகளை பற்றி படிங்க. எங்களுடைய மறுமையுடைய நம்பிக்கை அல்லாஹ்வுடைய ஈமானுக்கு அடுத்து, ஈமான் பில்லா அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு அடுத்து ஆகிரத்துடைய நம்பிக்கை ஆக பிரதானம். இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட யாராவது யாசகம் கேட்டு வந்தா, ஏதாவது உதவி கேட்டு வந்தா, அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப அவரை கண்ணியப்படுத்தி, மர்ஹபன் மர்ஹபன் லிமன் யஹ்மிலு ஸாதி இலல் ஆஹிரா என்ற வார்த்தைகளை கவியாக படித்து வரவேற்பாங்க. ஒரு நாள் பக்கத்தில் உள்ள நண்பர் கேட்டார், என்னங்க அவர் போய் யாசகம் கேட்டு வந்தார், அவரை போய் இந்த கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி இப்படி என்னமோ படித்து நீங்கள் இவ்வளோ கண்ணியப்படுத்துறீங்களேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், அவர் எனக்கு வந்த மனுஷன் இருக்கிறார் தானே, அவர் எனக்கு பெரிய ஒரு உதவி செய்கிறாரு, அதுக்காக தான் நான் கண்ணியப்படுறேன். என்ன விஷயம் சொன்னாங்க, நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? என் சொத்துக்கள் எல்லாம் நிறைய இங்க இருக்குது, எனக்கு தேவை மறுமையில் ஆகிராவில். பிரச்சனை என்னண்டா, ஒரு திர்ஹம் தீனாரை கூட கையில கொண்டு போக முடியாது. சொத்தெல்லாம் இங்க இருக்குது, தேவைங்க மறுமையில தேவை. ஒரு திர்ஹம் தீனாரை கூட கையில கொண்டு போக முடியாது. நம்ம ஜனாசா குளிப்பாட்டுறாங்க தானே, அதில் உள்ள பாடமும் படிப்பினையும் தத்துவம் என்னண்டா, நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும் சரி, மாடி மாடியா கட்டினாலும் சரி, நீங்க ஓடி ஓடி உழைச்சாலும் சரி, ரூகு போனா தூசிய கூட கொண்டு போக விட மாட்டோம், கழுகி தொடச்சி எடுத்துக்கிட்டு தான் அனுப்புவோம். அந்த தத்துவம் படிப்பினை தான் ஜனாசா குளிப்பாட்டுறதுல இருக்குது. உடுத்திருக்கிற உடுப்பையாவது அனுப்புவாங்களான்னு அதை கூட அனுப்ப மாட்டாங்க. கையில் உள்ள ஒச்சை கழட்டி எடுத்துருவாங்க, கழுத்தில் உள்ள நகையை அழுது கழட்டி எடுத்துருவாங்க. நம்ம குளிச்சா கூட அப்படி குளிக்க மாட்டோம், 4 பேர் 3 பேர் சேர்ந்து தேய்ச்சி உருட்டி பரட்டி தொடச்சி தூசிய கூட கொண்டு போக விட மாட்டாங்க. இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாங்க, நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன். பிரச்சனை என்னண்டா, எனக்கிட்ட நிறைய சொத்துகள் காசு பணம் இங்க இருக்குது, எனக்கு தேவை இங்க தேவையில்லை, அங்கதான் தேவை மறுமையில. ஆனா பிரச்சனை என்னண்டா, ஒரு திர்ஹம் தீனாரை கூட கையில கொண்டு போக அனுமதி கிடையாது. ஆனா இந்த வந்த மனுஷன் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் இதை கொடுத்துட்டா அவர் எதை சொத்தை அங்க கொண்டு போய் வச்சிருவார். பாருங்க எவ்வளவு மறுமையுடைய சிந்தனையை பாருங்க. நான் அவருக்கு உபகாரம் செய்யல, அவர் தான் எனக்கு இன்னமா ஹுவ முஹ்சினி மா அஹ்சன்து இலைஹி, நான் அவருக்கு உபகாரம் செய்யல. இந்த மதரசாண்டு கேட்கறாங்க, பள்ளிவாசல் கேட்கறாங்க, தனக்கு கேட்கறாங்க, ஏதோ உதவி கேட்கறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு நாங்க கொடுக்கறது என்னமோ நம்ம பெரிய உபகாரம் செஞ்சேன்னு நினைக்கிறோம். இல்ல, அவங்க எங்களுக்கு பெரிய உபகாரம் செய்யறதாக நினைச்சு பாக்கியம்னு நினைச்சு கொடுக்கணும், பாரமாக நினைச்சு கொடுக்க கூடாது. நீங்க எதையெல்லாம் கொடுக்குறீங்களோ அவருக்கு கொடுக்கல, அல்லாஹ்ட்ட கொடுக்குறீங்க, அதை ஆகிரத்தில் கொண்டு போய் அவங்க சேர்த்துருவாங்க. அந்த சொத்துகள் எல்லாம் ஆகிரத்தில் இருக்கும். நீங்க வெறுங்கையோட போனாலும் நீங்க அனுப்பி வச்சதெல்லாம் அங்க போய் சேர்ந்துடும். எனவே கண்ணியமான மேலான தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஆகிராவுடைய சிந்தனை எங்களுடைய ஈமானுடைய பெரிய ஒரு பங்கு. எப்ப இந்த ஈமான் ஆகிராவுடைய சிந்தனையும் ஆகிராவுடைய ஈமானும் சரியாகுமோ எங்களோட வாழ்க்கை வித்தியாசமாகிரும். ஆகிரத்தை டார்கெட் பண்ணி வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா எங்களோட வாழ்க்கையுடைய ரூட் மாறும். அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை கருத்துல வச்சு அதை அடைகிறது தான் வெற்றி. அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கிறவங்களாக மாறணும். எனவே கண்ணியமான மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, சொர்க்கலோகத்தினுடைய இந்த இன்பகரமான அந்த வாழ்க்கையை அடைய நாங்க சில விஷயங்களை உலகத்துல சாதிக்கணும். அந்த நம்பிக்கையோட உலகத்துல வாழ்ந்து சொர்க்கத்துடைய வெற்றி அடைய நாங்க உலகத்துல சில விஷயங்களை செய்யணும். அதுல ஒரு சில விஷயங்களை நான் சுருக்கமாக, இன்னொரு 10-20 நிமிடம் இருக்குது, நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சு கொள்றேன். முதலாவது விஷயம், எங்களுடைய தொடர்பு அல்லாஹ்வோட சரியாகணும். நாங்க உலகத்துல படைச்ச ரப்போட இணைஞ்சு வாழணும். யாருடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புமோ அவங்களோட கல்புகள் வெளிச்சமாகிரும், கல்புடைய குருட்டுத்தன்மை நீங்கிரும், அவங்களுடைய கல்புல நிம்மதி, மகிழ்ச்சி, வெளிச்சத்தை அல்லாஹ் உண்டாக்கிடுவாங்க. கல்ப அல்லாஹ்வை நேசிங்க. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமானுடையவர்கள் அல்லாஹ்வை மிக கடினமாக நேசிப்பார்கள். அவர்கள் உள்ளத்தை யாருக்கும் பறிகொடுக்க மாட்டாங்க. யா அல்லாஹ், நீ வேணும், உண்ட அன்பு வேணும், உண்ட பொருத்தம் வேணும் என்று அல்லாஹ்வை நாடி தேடி பயணிக்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். எங்களுடைய கல்புடைய கிபிலா அல்லாஹ்.
அல்லாஹ்வின் பக்கம் யாருடைய உள்ளம் திரும்புகிறதோ அவர்களுடைய உள்ளம் வெளிச்சமாக ஆரம்பித்துவிடும். வயஜஅல் லக்கும் நூரன் தம்ஷூன பிஹி, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஒளியை தருவான். அந்த ஒளியில நீங்க நடப்பீங்க. எப்ப கல்புல வெளிச்சம் வருமோ அப்ப கல்புல நன்மைகளுடைய ஆசை வரும், பாவங்களோட வெறுப்பு வரும். பாவம்ன்றது நெருப்பு, பாவம்ன்றது விஷம், பாவம்ன்றது அசிங்கம், பாவம்ன்றது கேவலம். பாவத்தோடு, பாவத்துடையவர்களோடு, பாவத்துடைய உறவுகள், தொடர்புகள், கருவிகள் எல்லாத்தடையும் வெறுப்பு வர ஆரம்பிக்கும். கல்பு வெளிச்சமானா நன்மைகள் ஆசை, ஆர்வம், நன்மைகளுடைய பொறுமதி விளங்க ஆரம்பிக்கும். அந்த கல்பு வெளிச்சமாக இந்த உள்ளம் அல்லாஹ்வோடு இணையணும், அல்லாஹ்வோடு தொடர்பாகணும். எனவே அல்லாஹ்வோடு தொடர்பாக முதலாவது விடயம் எங்களுடைய ஃபர்லான தொழுகைகளை அழகாக்கணும். அல்லாஹு அக்பர் என்று சொன்னதும் எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் பிரயாணத்துடைய சந்தர்ப்பங்களை தவிர நாங்கள் உள்ளூர்களில் இருக்கும்போது அந்தந்த நேரத்துக்கு அழகாக தொழுகணும். தொழுகையை அவ்வளவு வக்தில் தொழுகிறோம். ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அமல்களில் சிறந்த அமல் ஏதுன்னு கேட்டா அந்த நேரத்துக்கு உரிய நேரத்துக்கு ஆரம்ப நேரத்தில் தொழுவது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ராபியா அல் அதவியா என்ற ஒரு இறைநேச பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி ஒரு அடிமையை நியமிச்சிருந்தாங்க. அந்த அடிமை பெண்ணுடைய வேலை தொழுக நேரம் வரமுந்தி அவர்களை தயார்படுத்தி ஞாபகப்படுத்தி தொழுகைக்காக ஆயத்தப்படுத்தும். அந்த காலங்களில் இந்த வால் கிளாக்கோ, டிஜிட்டல் கிளாக்கோ, வாட்சுகளோ, கையில் கடிகாரம் இப்படியெல்லாம் இல்லை. சூரியனை பார்த்து, நேரத்தை பார்த்து, நிழலை பார்த்து, சூரியன் உதயமாகிருச்சா, வெளிச்சமாகிருச்சா, மறைஞ்சிருச்சா, இதை பார்த்து பார்த்து தான் நேரத்தை பார்க்கணும். அதனால் அந்த அடிமையை இவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹானல் வக்து தஹலல் வக்து, நேரம் வந்துருச்சா, நேரம் ஆகிருச்சான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அடிமை பெண் சொன்னா, அவர்னா ஏன் ஜமாட்டி இவ்வளோ பதறீங்க, நான் தான் இருக்கிறேன்ல, நான் சொல்லுவேன், நீங்க பயமில்லாமல் இருங்கன்னு சொன்னான். இந்த ராபியா அல் அதவியா சொன்னாங்க, இல்லம்மா, தொழுக நேரம் வந்த பிறகு நான் முசல்லாவுக்கு போகக்கூடாது. அல்லாஹ் என்னைய கூப்பிடுறான். அவன் கூப்பிட முந்தி போய் காத்துக்கிட்டு இருக்கிறதா அடிமையுடைய வேலை. எனக்கு மன்னிப்பு தேவை, அவன் அருள் தேவை, அன்பு தேவை, இரக்கம் தேவை, பரக்கத் தேவை. நான் தேவை உள்ளவளாக இருக்கும்போது அவன் கூப்பிடும் வரும் இருக்கக்கூடாது. கூப்பிட முந்தி நான் அங்கே போய் நின்றணும், ஆயத்தமாகி தயாராகி கூப்பிட முந்தியே நான் முசல்லால போய் உட்கார்ந்துடணும். அவன் கூப்பிட்டு போறது அழகில்லை. அதனால நீ ஏதாவது வேலை சோழியில மறந்துடுவாயோ, கவனம் இல்லாமல் இருந்துருவாயோன்னு தான் நான் இவ்வளோ பதறேன்னு சொன்னான். கண்ணியமான மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய தொழுகைகளை வுதுவிலிருந்தே அழகாக்க வேண்டும். வுது அமைதியாகிடுங்க, அழகாயிடுங்க. அல்லாவை சந்திக்க போறேன், அல்லாட்ட கேட்க போறேன், அல்லாட்ட வாங்க போறேன், அல்லாட்ட சொல்ல போறேன் என்ற உணர்வோட வுதுவெடுத்து தயாராகுங்க. சுப்ஹானல்லாஹ், நீங்க வீடுகளில் தொழுகிறீங்க, ரகசியமான உங்களோட அமல்கள் இருக்குது. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. நாங்கள் ஆண்கள் பாருங்க, பள்ளிக்கு போறோம், அமல் செய்கிறோம், ஊரே உலகமே பார்க்குது. இவர் முன்சபல தொழுகிறாரு, அவர் பள்ளிக்கு வராரு, இவர் தொழுகிறாரு, இது ஊரே பார்க்குது, உலகமே பார்க்குது. நீங்க எத்தனையோ பெண்கள் இருக்கிறீங்க, வீடுகளில் தஹஜ்ஜத் தொழுகிறீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, அமல் செய்றீங்க, வீட்டினுடைய திரைகள் அதை மறைச்சிருக்குது, ஃபர்தாவால சிவத்தால உங்களோட அமல்கள் மறைக்கப்பட்டிருக்குது. இந்த ஊருக்கு உலகத்துக்கு தெரியாத ரகசிய அமல்கள் இருக்குது. அதுக்கு அல்லாஹ் இடத்துல பெரிய அந்தஸ்து இருக்குது. அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புகின்ற அமல்கள் அது. அதனால உங்களுடைய தனிமைகளை, வீட்டில் யாரும் இல்லை, பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டாங்க, கணவன்மார் வேலைக்கு தோட்டத்துக்கு வயலுக்கு போயிட்டாங்க, நீங்க வீட்டில் தனியா இருக்கிறீங்க. இந்த தனிமையை போனை பார்த்துக்கிட்டு, அதை பார்த்துக்கிட்டு, இதை பார்த்துக்கிட்டு, சும்மா யாரோடையாவது கதைச்சிக்கிட்டு, கைவார் அடிச்சுக்கிட்டு கழிக்கவும் முடியும். ஆனா உங்களோட வாழ்க்கையில கிடைக்கிற இந்த தனிமையை பாக்கியமாக எடுத்து படைத்தவனோடு உள்ள உறவை அழகுபடுத்த, படைத்தவனோடு உள்ள தொடர்பை சீராக்க குர்ஆனை கையில் எடுங்க, தொழுகையில முசல்லாவுல நில்லுங்க, அல்லாஹ்வுடைய தொடர்பை அழகாக்குங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, சுப்ஹானல்லாஹ், அந்த உங்களோட அமல்கள் இருக்குது, அது உங்களோட கபரை வெளிச்சமாக்கும், ஜனாசாவை வெளிச்சமாக்கும், உங்களோட கல்பை பிரகாசமாக்கும். ரகசியமான அமல்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், மன் அராத ஐயுனவ்விர் அல்லாஹு கல்பஹு ஃபல்யஜஅல் பைனஹு வ பைனல்லாஹி ஹபியா. யாருடைய உள்ளத்தை
அல்லாஹு தாலா வெளிச்சமாக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அவர் தனக்கும் அல்லாவுக்கும் இடையில் சில ரகசியங்களை ஏற்படுத்தி கொள்ளட்டும் சொன்னார். அல்லாவுக்கும் தனக்கும் இடையில், யா அல்லாஹ், இந்த அமலை யாரும் பார்த்திடக்கூடாது, யாரும் கண்டறக்கூடாது, நான் தொழுகிறேன், இது உனக்கு எனக்கு இடையில் உள்ள உறவு யா அல்லாஹ், உனக்கு இடையில் உள்ள ரகசியமான தர்மம் யா அல்லாஹ் என்று அமல்களை ரகசியப்படுத்துங்க. இன்று எல்லாத்தையும் செல்ஃபி எடுத்து ஊருக்கு உலகத்துக்கு ஷோ காட்டுற, ஊருக்கு உலகத்துக்கு படங்காட்டுறதாக போயிருச்சு எங்கட அமல்கள் எல்லாம். அமல இபாதத்தை பிறருக்கு காட்ட வேண்டும் என்று நினைப்பதும் காட்டுவதும் ரியா, பெரும் பாவம், முகஸ்துதி, கபாயிர். அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காகவே உள்ள அமல பிறரை திருப்திப்படுத்த, பிறர்கிட்ட புகழ் வாங்க, நான் ஒரு அமலாளி என்று பிறர்கிட்ட பேர் வாங்க, பிறருக்கு காட்டுவதும் காட்ட நினைப்பதும் பெரும்பாவம். அதனால அமல்களை ரகசியப்படுத்துங்க. தொழுகையை வீடுகளில் இருக்கிற நீங்க அல்லாஹ்வுடைய தொழுகையை அழகுபடுத்துங்க. ரெண்டாவது, குர்ஆனை கையில் எடுங்க, குர்ஆனோடு தொடர்பாகுங்க. அல் பைத்துல்லதி யூத்துலா ஃபீஹில் குர்ஆன், அல் பைத்துல்லதி யூத்துலா ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடு. யார் சொல்றா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடு. ததுகுலு ஃபீஹில் மலாயிகா வ தன்ஸிலு ஃபீஹி ரஹ்மா வ தக்ருஜு மின்ஹு ஷயாத்தீன். அந்த வீடுகளில் ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்குறாங்க, சக்கீனத் என்ற மன நிம்மதி இறங்குது, ஷைத்தான்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க. அல் பைத்துல்லதி லா யுத்லா ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படாத வீட்டிலிருந்து தக்ருஜு மின்ஹு மலாயிகா, மலக்குமார்கள் வெளியேறி விடுகிறார்கள். வ ததுகுலு ஃபீஹி ஷயாத்தீன், அந்த வீடுகளுக்குள்ளால ஷைத்தான் நுழைந்து விடுகிறான். குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடு ரஹ்மத்துடைய வீடு, பரக்கத்துடைய வீடு. பரக்கத்தே பரக்கா. வன்சல்னா இலைக்க கிதாப முபாரக், பரக்கத்து பொதிந்த வேதத்தை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஹாதா கிதாபுன் முபாரக், பரக்கத்து செய்யப்பட்ட வேதம். குர்ஆனை பார்ப்பது பரக்கத், ஓதுவது பரக்கத், கேட்பது பரக்கத், விளங்குவது பரக்கத், அதை பேசுவது பரக்கத், அமல் செய்வது எல்லாமே பரக்கத். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். போனும் கையுமாக அலைய வேண்டிய சமூகம் அல்ல நாங்கள், குர்ஆனும் கையுமாக அலைய வேண்டிய சமூகம். வீட்டில் இது தாத்தாட போன், உம்மாட போன், இது தங்கச்சிட போன், வாப்பாட போன், செருப்பிலிருந்து போனிலிருந்து எல்லாமே தனித்தனியா ஆளுக்கால ஓண்டு வேற இருக்குது. உம்மாட குர்ஆன் எங்க? மகளோட குர்ஆன் எங்க? வாப்பாவுடைய குர்ஆன் அப்படி ஒன்று கிடையாது. சும்மா எப்பயாவது எங்கேயாவது எதையா இல்லை. உங்களோட குர்ஆன் என்று ஒரு குர்ஆனை வச்சுக்கொள்ளுங்க, அதை நேசிங்க. இது உம்மோட குர்ஆன், இதை அடையாளம் வச்சு வச்சு உம்மா ஓதுற குர்ஆன். இது வாப்பாட குர்ஆன், வாப்பா இதை மகரிபுக்கு பிறகு அடையாளம் வச்சு ஓதுவா, பள்ளிக்கு எடுத்துக்கிட்டு போவா, தஹஜ்ஜுதுல ஓதுற குர்ஆன். வீட்டுள்ளுக்கு சத்தமிட்டு குர்ஆன் ஓதுற காட்சிகளை பிள்ளைகள் பார்க்கணும். உம்மா குர்ஆன் ஓதுற காட்சியை, உம்மும்மா வாப்பா அப்பா குர்ஆன் ஓதுற அந்த காட்சியை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அது ஓடி திரியட்டும், விளையாடிக்கிட்டு குத்து போட்டுக்கிட்டு இருக்கட்டும். ஆனா அது ஓதுகின்ற காட்சியை பார்த்துக்கிட்டு அந்த சூழலை கண்ணால காணணும். ஆச்சரியமான பரக்கத் குர்ஆன். கண்ணியமான மேலான தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பை அழகுபடுத்த தொழுகையை அழகாக்க வேண்டும். இரண்டாவது, குர்ஆனோடு தொடர்பாக வேண்டும். மூன்றாவது, திக்ருடையவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, ஈமானுடையவர்களே அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். கஸீரா, அதிகமாக நினையுங்கள். வذாகிரீன அல்லாஹ கஸீரன் வذாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கும் ஆண்களும் பெண்களும். வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள், திக்ரு செய்யுங்கள், நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி வேண்டுமா? திக்ரு செய்யுங்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், மன நிம்மதி வேண்டுமா? திக்ரு செய்யுங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, நிச்சயமாக
அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளங்கள் நிம்மதி வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். திக்ரு செய்கிறவங்களுக்கு மன உளைச்சல், டென்ஷன், மனத்தில் ஒரு வகையான குழப்பம் இதெல்லாம் இருக்காது, நிம்மதியாக இருப்பாங்க. அதிகமாக திக்ரு செய்யுங்க. திக்ர் என்பது கல்புடைய அமல். உள்ளத்தால் அல்லாஹ்வை நினைங்க, உள்ளத்தால் அல்லாஹ்வோடு தொடர்பாகுங்க. நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டு அல்லாஹ்வை நினைக்கலாம், கதிரையில் உட்கார்ந்து கொண்டு சொர்க்கத்தை சம்பாதிக்கலாம். துனியாவை சம்பாதிக்க வயலுக்கு போகணும், தோட்டத்துக்கு போகணும், பஜாருக்கு போகணும், என்னென்னமோ கஷ்டங்கள் படணும். ஆனால் சொர்க்கத்தை சம்பாதிக்கிறது, கண்ணியமான தாய்மார்களே, நீங்கள் வீட்டுள்ளுக்கு இருந்து கொண்டே உங்களோட சொர்க்கத்தை சம்பாதிக்கலாம். லேசான ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதை கடைபிடிங்க, உங்களோட வாழ்க்கையே திக்ராகும். எதை செஞ்சாலும் பிஸ்மில்லான்னு செய்யுங்க, முடிச்சொன்னே அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்க. கதவை திறக்கிறீங்க பிஸ்மில்லா, லைட்டை போட்டுறீங்க பிஸ்மில்லா, பைப்பை திறக்கிறீங்க பிஸ்மில்லா, கேஸ் அடுப்பை ஆன் பண்றீங்க பிஸ்மில்லா, சட்டியை வைக்கிறீங்க பிஸ்மில்லா, கறியை போட்டுறீங்க பிஸ்மில்லா, எண்ணெயை ஊத்துறீங்க பிஸ்மில்லா, மூடுறீங்க பிஸ்மில்லா, சமைச்சு முடிச்சிட்டீங்க அல்ஹம்துலில்லா. வாழ்க்கையே திக்ராக மாற்றுகின்ற மந்திரம் இது. ஆபத்துகள், நஷ்டங்கள், விபத்துகளிலிருந்து பாதுகாக்குகின்ற மந்திரம் இது. வீட்டுள்ளுக்கு இருந்து கொண்டே சொர்க்கத்தை சம்பாதிக்குகின்ற ஆச்சரியமான ஒரு முறை. பேச்சில் அல்லாஹ்வை அடிக்கடி சேர்த்துக்கொள்ளுங்க. மாஷா அல்லா, இன்ஷா அல்லா, அல்லாஹ்வுடைய கிருபையினால நல்லா இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி சிறப்பாக நடந்துரும், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இன்ஷா அல்லா சரியா வந்துடும், அல்லாஹ் நலவை வச்சிருப்பான். பேச்சோட திக்ர கலங்க. இமாம் அஸ்மாயி, பெரிய ஒரு இமாம், லுகவி, நஹவி, ஷாயிர், இவங்க ஒரு ஆட்டிடையனை சந்திக்கிறாங்க. இந்த அரபில இலக்கண இலக்கிய பாண்டித்துவத்தை, கிராமவாசிகளுடைய உச்சரிப்புகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு அவங்களோட பேச்சு வளர்ப்பாங்க. என்ன இவங்க எந்த மாதிரி இந்த வார்த்தைகளை மொழிகிறாங்க, எந்த அர்த்தத்தில் கிராமத்தில் அந்த காலத்தில் மொழி தூய்மையானதாக இருக்கும், இந்த வார்த்தையை எந்த அர்த்தத்தில் இதை உபயோகிக்கிறாங்கன்றதை பார்க்க பேச்சு கொடுப்பாங்க. அந்த இமாம் ஆட்டிடையன்ற பேச்சு கொடுத்தாங்க. அந்த ஆட்டிடையன்ற பேச்சை பார்த்தா இந்த இமாம் அசந்து போனாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அவன் வார்த்தைக்கு வார்த்தை மாஷா அல்லா பீதினில்லா வ குவத்தில்லா வ குதரத்திஹி சுப்ஹானஹு வ தஆலா ஹதா மா மிம்மா ஆதானி சுப்ஹானஹு வ தஆலா, எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் எடுத்தது, அவன் நாட்டுறது நடக்கும். வார்த்தைக்கு வார்த்தை ஈமானுடைய பேச்சு, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றான். இந்த இமாம் அஸ்மாயி கேட்டாங்க, பிமா அரஃப்த ரப்பக், ஆச்சரியமா இருக்குது, இந்த காட்டுல இடையன், நீ ஒரு ஆட்டிடையன், எப்படி இவ்வளோ ஈமானுடைய பேச்சு பேசுறாய், உன்னுடைய இரட்சகனை அல்லாஹ்வை நீ எப்படி புரிந்து கொண்டாய்? அவன் சொன்னான், ஒரு ஆச்சரியமான பதில் சொன்னான். அல் பஅரத்து ததுல்லு அலல் பஈரி வ அஸருல் அக்தாமி யதுல்லு அலல் மஸீரி அஃபலா யதுல்லு ஹாதல் கௌனுல் பதீ அலா சானிஇஹி லத்தீஃபில் ஹபீர். அந்த ஆட்டிடையன் சொன்னான், ஒட்டக விட்டைய பார்த்தா இது வழியா ஒட்டகம் போயிருக்குதுன்னு விளங்கி கொள்றோம், சாணி இருக்குது, அப்ப இது வழியா மாடு போயிருக்குதுன்னு விளங்குது. மாட்டக்கானல்ல, ஒட்டகத்தை ஆட்டக்கானல்ல, அதனுடைய சாணிய விட்டைய பார்த்து ஒட்டகம் ஆடு மாடு போயிருக்குன்னு விளங்கி கொள்றோம். கால் அச்சுக்களை கண்டு கால் அச்சுக்களை பார்த்து இது வழியா யாரோ போயிருக்கிறாங்கன்றதை விளங்கி கொள்றோம். அவன் கேட்டான், இந்த காலச்சை பார்த்து யாரோ போனவங்கிறத விளங்க முடியுது, இந்த சாணியையும் விட்டையையும் பார்த்து ஆடு மாடு போயிருக்குதுன்னு விளங்குதுண்டா, இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் கோள்கள் நட்சத்திரங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் இவ்வளவு அற்புதமா இதை படைச்சிருக்கிறத பார்த்து இதை படைச்ச ரப்ப புரிய தெரியலையா, இதை படைச்ச ரப்ப இதை உணர்த்தவில்லையா, அறிவிக்கவில்லையான்னு கேட்டான். இதை சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய திக்ருன்றது நாவால மட்டுமல்ல உள்ளத்தால திக்ரு செய்யணும். ஒரு படைப்பை பார்த்தா படைச்சவனை நினைக்கணும், ஈமானுடைய பார்வை பார்க்கணும். இந்த தென்னை மரத்தை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய குத்ரத்து விளங்கணும். கீழிருந்து தண்ணி போற மாதிரி விலகல, மேல இந்த தென்னை பரால தென்னை மரம் இருக்குது, காஞ்சி தான் இருக்குது. இப்ப மேல இருந்து அது குறும்பட்டியா இருக்குது, சின்னதா இருக்குது, தெம்பிலி எப்படி அதுல தேங்காய் உள்ளுக்கு வருகுது, தண்ணி வருகுது, அல்லாஹ்வுடைய குத்ரத்து விளங்குது.
எந்த ருசியும் இல்லாத மண்ணிலிருந்து எல்லாம் ருசியை எல்லாம் வெளியாக்குறான். ருசி இல்லைன்னா மண்ணாங்கட்டின்னு சொல்லுவோம். அந்த ருசி இல்லாத மண்ணாங்கட்டியிலிருந்து மண்ணிலிருந்து தான் இந்த பப்பாளி பழம், இந்த ஆப்பிள் பழம், கிரேப்ஸ் பழம், மாம்பழம், அன்னாசி பழம், வகை வகையான ருசிகள் எல்லாம் வெளியாக்குறான். எந்த கலரும் இல்லாத மண்ணிலிருந்து எல்லா கலரையும் எல்லாம் வெளியாக்குறான். பூக்களுடைய கலரை பாருங்க, பழங்களுடைய கலரை பாருங்க, கண்ணை பறிக்கிற கலர்கள். இந்த பூக்களும் பழங்களும் எந்த கலரும் இல்லாத மண்ணிலிருந்து எல்லா கலரையும் வெளியாக்குறான். அல்லாஹ் அவன்தான் அல்லாஹ். ஜாலிகுமுல்லாஹு ரப்புக்கும். அல்லாஹ்வை விளங்க நினைக்க பெரிய சயின்டிஸ்டாக இருக்கணும், தத்துவம் பேசணும்ன்றது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க மௌலானா, பெரிய அப்படியான தத்துவங்களை சொல்லல, சும்மா இந்த ஆடு மாடு மிருகங்களை பத்தி நினைக்க சொல்றான். இந்த மரம் செடி கொடிகளை பத்தி அல்ல, ஒரு சாதாரண ஒரு மனிதனும் புரிய முடியுமான இயல்பான விஷயங்கள் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். ஃபல்யந்துரில் இன்சானு இலா தஆமி, மனிதன் உண்ணுகின்ற உணவை பார்க்கட்டும். ஃபந்துர் இலா ஆதாரி ரஹ்மத்தில்லாஹ் கைஃப யுஹ்யில் அர்த பாத மௌதிஹா. இப்போ ஹஜ்ரத் நசீர் ஹஜ்ரத் சொன்னாங்க, அந்த குளத்தை தாண்டி வந்தோம். அந்த குளத்துல நம்ம ஓதும் போது மழை வேண்டி தொழுதோம், காஞ்சி வறண்டு போய் வெடிச்சு போய் இருந்திருக்கு. சில காலத்துல நீங்களே பார்ப்பீங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபல் எந்தோர் ஃபந்துர் இலா ஆதாரி ரஹ்மத்தில். இப்ப பாருங்க, பசுமையா இருக்குது, அந்த குளத்துல தண்ணி இருக்குது, அதுக்கு மேல தாவரமோ மழை செடிகளோ இருக்குது, எவ்வளோ வயலை பாருங்க, பசுமையா இருக்குது. உங்க ஊர் ஒரு இயற்கையான ஊர், இன்பகரமான ஒரு சுபிச்சமான ஒரு காற்றோட்டம். இதுல நீங்க நினைச்சு சும்மா வெளியே கதிரையை போட்டு வானத்தை பார்த்து அல்லாஹ்வை நினைங்க, தென்னையை பார்த்து அல்லாஹ்வை புரிங்க, மரம் செடி கொடிகளை பார்த்து அல்லாஹ்வை நினைங்க. 6 மாசத்துக்கு முந்தி காஞ்சி போய் வறண்டு போய் வெடிச்சு போய் இருந்துச்சு. இந்த பூமி அல்லாஹ் எவ்வளவு இப்ப பசுமையா செழிப்பா மாத்திருக்கிறான். ஃபந்துர் இலா ஆதாரி ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினுடைய அடையாளங்களை பாருங்கள். கைஃப யுஹ்யில் அர்த பாத மௌதிஹா, பூமி செத்து போன பிறகு, காஞ்சி வறண்டு போன பிறகு எவ்வாறு அதனை அவன் உயிர்ப்பிக்கிறான். இது அரசாங்கத்தால முடியுமா? இராணுவத்தால முடியுமா? அல்லாஹ்வுடைய குத்ரத், மேகத்திலிருந்து அல்லாஹ்வுடைய குத்ரத்திலிருந்து மலைகளை பொழிய வச்சு எவ்வளவு செழிப்பாக்குறான். எனவே சாதாரண விஷயங்களை நினைச்சு அல்லாஹ்வை நினைக்கிறதும் திக்ரு. சந்தர்ப்ப துஆக்களை ஓதுங்க, பிஸ்மில் சொல்லி விஷயங்களை செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு காரியத்தை முடிச்சு வைங்க, பிள்ளைகளை பிஸ்மில் சொல்லி அனுப்பி வைங்க, துஆ ஓதி அனுப்பி வைங்க, சலாம் சொல்லி வீட்டுக்கு வர சொல்லுங்க, வீட்டுக்கு திக்ருடைய சூழலை ஏற்படுத்துங்க, குர்ஆனுடைய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துங்க. உங்களோட வீடை சொர்க்கத்துடைய பூங்காவாக மாத்திரலாம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட ஊர் ஒரு அழகான ஊர், ஊருடைய ஒற்றுமையை பாதுகாருங்க, நிர்வாக ஒழுங்குகளை பேணி நடங்க, நிர்வாகங்களுடைய வழிகாட்டல்களை, ஜமியத்துல் உலமாவுடைய வழிகாட்டல்களை மதிச்சு நடங்க, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களோட ஊரில் இந்த இடம் கட்டப்பட்டிருக்குது, யார் யாரோ இடங்களுக்கு வக்கு செஞ்சு செலவழித்து கட்டியிருக்கிறாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும். எங்களுடைய அடுத்த தலைமுறையை அழகாக்க வேண்டுமேயானால் நாங்கள் கை வைக்க வேண்டிய இடம் பெண்கள். பெண்களுடைய விஷயத்தில் முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய பெண் பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக, இல்முள்ள பிள்ளைகளாக, குர்ஆன ஹதீஸை சுமந்த பெண்களாக, பெரும் பெரும் ஹதீஸுடைய வல்லுநர்களாக பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ஹஃப்ஸா பின்த் சீரின் பெரிய ஹதீஸ் கலை வல்லுநராக இருந்திருக்கிறாங்க. உலகத்துக்கு இமாம்களை உருவாக்கி தந்தது பெண்கள் தான். பெண்கள் தாய்மார்கள், கண்ணியமான தாய்மார்களை, சகோதரிகளை. எனவே இல்முடைய வாடை பெண்களுக்கு அடிக்க வேண்டும். வீட்டுக்குள்ள இல்முடைய சூழல் உருவாக வேண்டும். இந்த இடத்துல 40-50 பிள்ளைகள் வராங்க, பெரிய பாக்கியசாலிகள், பாடசாலைக்கு போயிட்டு வந்து ஓதுறாங்க, படிக்கிறாங்க, ஹெஃபுல் செய்கிறாங்க. அவங்க 6 வகுப்பு 7 வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் அப்படி செய்யட்டும். ஆனால் O லெவல் எடுத்த பிறகு, ஹஜ்ஜுக்கு பிறகு பெண் பிள்ளைகளை ஆலிமாக்களாக ஆக்குகின்ற முழு நேர பகுதி மதரசா இங்கே துவங்க இருக்கிறாங்க. அல்லாஹத்தால் அதை ஹைருடையதாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் அதில் பல ஹிதாயத்துடைய ஹைருடைய வாசல்களை திறந்து வைப்பானாக. உங்களோட பிள்ளைகள், குமர பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற செல்வத்தில் ஆகப்பெரிய சொத்து, அழியாத செல்வம், அழியாத சொத்து, கொண்டு போகிற சொத்து இல்மு. செல்வத்தை நாம பாதுகாக்கணும். இல்முடைய சொத்து நம்மளை பாதுகாக்கும். செல்வம் கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போகும், இல்மு கொடுக்க கொடுக்க கூடிக்கிட்டு போகும். ஒரு ஆச்சரியமான சொத்து தான் இல்மு. அதனால உங்களோட பெண் பிள்ளைகளை சொந்த ஆசை ஆர்வத்தோட அவர்களை உற்சாகப்படுத்தி ஹஜ்ஜுக்கு பிறகு நடக்க இருக்குகின்ற
முழு நேர பகுதி மதரசா. காலையில் வருவாங்க, மாலையில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. முந்தி காலங்களில் ஊர்களில் மதரசா இருக்கல்ல, பெண் பிள்ளைகள் மதரசாக்கள் சில ஊர்களில் இருந்துச்சு. காலியில் இருந்துச்சு, புத்தளத்தில் இருந்துச்சு, அக்குர்ன பரீரா இருந்துச்சு. அங்கே பிள்ளைகளை தங்க வச்சு தான் ஓத வைக்கணும். தூரம் இருந்து பெண் பிள்ளைகளை கொண்டாந்து விட்டுட்டு போவாங்க. பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையில் தங்குற மதரசாக்கள் இருக்குது. சிலவங்களுக்கு அப்படி ஓத வைக்கிறதாக இருந்தால் அப்படி ஓத வைக்கிறது நல்லது. அதை விட சிறந்தது அந்த பிள்ளைகள் வீட்டுடைய தாயுடைய பராமரிப்பில் இருக்கணும். காலையில் இல்ம படிக்கணும், மாலையில் வீட்டுக்கு வந்துடணும். சமையலா வீட்டு வேலைகளா அதுகளையும் செஞ்சு பழகணும். ஒரு சனியோ கிழமையில ஒரு நாளோ ஒரு 1.5 நாளோ லீவ் இருக்கணும். அந்த பிள்ளைகள் வீட்டு வேலைகளை, சமையல் வேலைகளை, வீட்டில் தாய்க்கு துணையாக இருந்து கிளீன் பண்ணுற வேலைகளோ துணிமணிகளை துவைக்கிற வேலைகளை செஞ்சு பழகணும். இந்த முறை தான் சிறந்த முறை. எனவே நிறைய ஊர்கள் அப்படி மதரசா இல்லாததுனால அவங்க எங்கெங்கேயோ தூரம் கொண்டு போய் பொம்பளை பிள்ளைகளை தங்க வச்சு ஓத வைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஊரில் காலடியில் இப்படி ஒரு அமைப்பு வருகுதுண்டா அதை பாக்கியமாயிடுங்க. இந்த பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க முன்வாங்க. வாலிப பிள்ளைகள், குமரு பிள்ளைகள் இந்த இதில் சேர்ந்து நல்ல முறையில் குர்ஆனை விளங்கி, தீனை விளங்கி, நல்ல தக்குவா உள்ள ஒரு பெண் சமூகத்தை உருவாக்க பெண்களுக்கான மதரசாக்கள் பெரிய பங்களிப்பு செய்யும். அந்த வகையில் கண்ணியமான மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இமாம் புகாரியை பற்றி உலகமே பேசும். ஆனால் இமாம் புகாரி யாரு? வானத்தை பிளந்து கொண்டு இமாமாக வரல, பூமியை பிளந்து கொண்டு இமாமாக வெளியாகல. சும்மா ஒரு கையில் உள்ள ஒரு குழந்தை புள்ள, யத்தீம் புள்ள, வாப்பாவுடைய பராமரிப்பு அந்த பிள்ளைக்கு கிடைக்கல. அந்த யத்தீம் பிள்ளைய உலகத்துக்கு இமாமாக உருவாக்கியது யாருண்டா? அந்த பிள்ளையுடைய விதவையான தாய். இமாம் ஷாஃபியை பற்றி உலகமே பேசுது. ஆனால் இமாம் ஷாஃபியை உருவாக்கின இமாம் ஷாஃபியுடைய தாயை பற்றி யாருக்கும் தெரியல. இமாம் கசாலியை பற்றி எல்லோருக்கும் தெரியும். யத்தீமான புள்ள. அந்த இமாம் கசாலி 2 சகோதரர்கள் அஹ்மது முஹம்மது அஹ்மது 2 அண்ணன் தம்பிகளையும் பெரும் இமாம்களாக உருவாக்கியது அந்த விதவை தாய். பெண்களிடத்தில் தீன் வரும் என்று இருந்தால் அதனுடைய ரிசல்ட், அதனுடைய நத்தீஜா நல்ல சாலிகான தலைமுறைகள் உருவாகுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷத்துல 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை உருவாக்கினாங்கண்டா அதனுடைய ரகசியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாவாவுடைய வெற்றியினுடைய ரகசியம் நபி அவர்களுக்கு கிடைத்த பெண்களுடைய சப்போர்ட். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் தாவா பணி செய்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் ஃபமா ஆமன மாஹு இல்லா கலீல், அதே குர்ஆன் சொல்லுகிறது கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொண்டாங்க, 80 சொச்சம் பேர். காரணம் என்ன? பெண்களுடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு கிடைக்கல. மாப்பிள்ள கணவர் நபி, மனைவி மறுபக்கம் இருந்தார். அதனால பிள்ளையும் காபிராக மௌத்தாகினான். நபியுடைய மகன் காபிராக மௌத்தாகிறான். குர்ஆன் சொல்லுகின்ற உண்மை வரலாறு இது. காரணம் என்ன? தாய் எந்த பக்கமோ அந்த பக்கம்தான் பிள்ளைகளும். தாயிடத்தில் தீனும் ஈமானும் சரியாக இருந்தா பிள்ளைகள் ஈமானுடைய பக்குவம் உள்ள பிள்ளைகளாக வளருவாங்க. எனவே ஒரு சமூகத்துடைய முன்னேற்றம், தீனுடைய மறுமலர்ச்சி பெண் சமூகத்துடைய ஒத்துழைப்பில் இருக்குது. ஆண்கள் என்ன பயான்களை வைக்கட்டும், நிகழ்ச்சிகள் வைக்கட்டும், ஜோடுகள் வைக்கட்டும், என்னதான் முயற்சி செய்தாலும் பெண்களுடைய ஒத்துழைப்பு இல்லாத வரைக்கும் வீட்டுக்குள்ள நல்ல சூழலை உருவாக்க முடியாது. பெண்களுடைய சரியான ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த குடும்பங்களை தீனுடைய குடும்பங்களாக மாற்ற முடியாது. எனவே அந்த வகையில் இந்த ஊரில் இப்படி ஒரு அமைப்பு உருவாகி இருப்பது மிக சிறப்பான ஒரு விடயம். எனவே இருக்கிற மதரசா பார்ட் டைம் வார பிள்ளைகள் ஓதுறது போக ஃபுல் டைம் மதரசாவிலே உங்களோட பிள்ளைகளை சேர்த்து ஓத வச்சு அந்த பிள்ளைகளுக்கு இந்த இல்முடைய குர்ஆனுடைய வஹியுடைய செல்வத்தை சொத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை கொண்டு எங்களோட மறுமைகள் செழிப்பாக சிறப்பாக நாங்கள் முயற்சி செய்வோமாக. அல்லாஹு தாலா எதையெல்லாம் பேச வச்சானோ, எதையெல்லாம் கேட்க வச்சானோ அதன்படி வாழவும் எடுத்து நடக்கவும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த